உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி ஒரு வைஃப், ஒரு அத்தை யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. மாமா அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. அப்போ ஜனனி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் சரியில்லைன்னு மாமா நினைக்கிறாரு. இது போதுமே, இத வச்சு ஏதாவது பண்ணி அந்த ஜனனியை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். ராஜி, ராஜி வா. என்னங்க? துளசி கால் பண்றா. துளசியா? ஆமா. ஐயோ, எடுத்து பேசுங்க. எங்க இருக்க, எப்படி இருக்கான்னு கேளுங்க. அம்மாடி துளசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன்டா. சித்தி நல்லா இருக்காங்க. அம்மாடி துளசி, நீ எப்படி இருக்குமா? எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. என்ன செய்யறதுப்பா, உங்களை பார்க்க முடியாம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மாடி, நீ உயிரோட இருக்கிறது தெரியாம பண்ணக்கூடாத பண்ணிட்டேம்மா. அதுக்காக உனக்காக வேண்டிட்டு இருக்கேம்மா. முதல்ல நீ பிறந்தப்ப உன் குரலை கேட்கறதுக்காக ஏங்கினேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே உன் குரலை கேட்கறதுக்காக ஏங்கி துடிச்சிட்டு இருக்கேம்மா. அழாதீங்கப்பா. அந்த சேது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சுமதி சொன்னா. ஆமாம்மா, உன்னை பிடிக்கிறதுக்காக அவன் வெறி பிடிச்ச மிருக மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் கண்ணை மட்டும் பற்றாதம்மா. இங்கெல்லாம் அவனால வர முடியாதுப்பா. நான் ரொம்ப சேஃப்டியான இடத்துல தான் இருக்கேன். பாத்தியம்மா நம்ம நிலைமை. 2 பொண்ணுங்களை பெத்தேன். ஒருத்தைய கொன்னுட்டான், ஒருத்தைய கொல்ல துடிக்கிறான். நாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். விதியை பாத்தியம்மா. எல்லாமே அந்த சேதுவால தான்ப்பா. நம்ம குடும்பத்தை சீரழிச்ச அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்றதுமா? அவதான் நமக்கு தெய்வமா நின்று வழிகாட்டணும். ஆமாப்பா, அக்கா தான் வெளிக்காட்டினா. அவ நேத்து என் கனவுல வந்தா. என்னது? அக்கா கனவுல வந்தாளா? கனவுல வந்தாளா? கனவுல வந்தாளா? என்ன சொன்னான்னு கேளுங்க. சேது அநியாயமா என்ன கொன்னுட்டான். நீ அவனை விடக்கூடாது. என்ன துடிக்க துடிக்க கொன்னு அவனை நீ தண்டிக்கணும். அவனை விடவே கூடாதுன்னு என்கிட்ட அழுதா. நாம என்னமா செய்ய முடியும்? சேது ஒரு மனுஷனே கிடையாதம்மா. அவனை நம்மளால எதிர்க்க முடியாதுமா. போலீஸ்ல இருந்து பறிக்க வரைக்கும் அவனுக்காக ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவன் ஒரு அரக்கம்மா. அரக்கனுங்க வாழ்க்கை நல்லாவாப்பா முடிஞ்சிருக்கு. இந்த அரக்கனோட முடிவும் மோசமாதான்ப்பா முடியும். அழாதீங்கப்பா. நாமெல்லாம் அழவே கூடாது. அக்கா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் திட்டம் போட்டு நாசமாக்கிருக்கான். அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். ஒரு நாள் அதுக்கான விலையை அவன் கொடுத்தே ஆகணும். அப்பா, நீங்க சித்தி கிட்ட போனை கொடுங்க. சரிம்மா, நான் சித்தி கிட்ட கொடுக்குறேன். துளசி கிட்ட பேசணும். கொடுங்க, கொடுங்க. துளசி. சித்தி, கவலைப்படாதீங்க. கஷ்டப்படாம எப்படிமா இருக்க முடியும்? உன்னை நினைச்சாதான் துளசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சேதிங்க வந்து அடிக்கடி அப்பாவையும் என்னை தொந்தரப்படுத்துறாமா. அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பயந்து ஓடுனதெல்லாம் போதும் சித்தி. இனி அவனை தான் ஓட வைக்கணும். சித்தி, நான் சொல்றதை கேளுங்க. நீங்களும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. துளசி, நீ என்ன சொல்ற? நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷமே
போலீஸ்காரங்க போய் சேதுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவ இங்க வந்து எங்க 2 பேரையும் போட்டு அடிப்பா. ஏற்கனவே உங்க அப்பாவை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அடிக்கட்டும் சித்தி, அவன் நல்லா அடிக்கட்டும். அதுதான் நமக்கு வேணும். நான் சொல்ற மாதிரி இப்ப செய்யுங்க. அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன். சொல்லு துளசி. துளசி, நீ இப்ப சொன்னது நல்ல ஐடியா. நீ சொன்ன மாதிரியே நாங்க ஏற்பாடு பண்றோம். முதல்ல நாங்க ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். சரிங்க சித்தி, நான் போனை வைக்கிறேன். சரி துளசி. துளசி, பார்த்து பத்திரமா இருமா. சரிங்க சித்தி. முட்டாளையா நீ? வயசான காலத்துல வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? கம்ப்ளைண்ட். ஏமா, இந்த பெருசுக்கு தான் அறிவில்ல, நீயாவது சொல்லி புரிய வைக்க கூடாது? நீ கூட வந்திருக்க. போமா, கூட்டிட்டு போ. சார், இதுல என்ன சார் தப்பு? கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தானே கொடுக்க முடியும். அதனால சும்மா யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நீங்க சொன்ன ஆக்ஷன் எடுக்கணுமா? உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னா எங்களுக்கும் வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடுங்க. ஏன் சார் வரட்டுறீங்க? கம்ப்ளைண்ட்டை படிச்சு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறது தானே உங்க வேலை. யோ, என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? சார், பார்த்து பேசுங்க சார். கம்ப்ளைண்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? முதல்ல நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு நடவடிக்கை எடுங்க. இதான் நடவடிக்கை போதுமா? இங்க பாருங்க, சும்மா யார் மேல வேணாலும் குத்தம் சொல்லிடலாம். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எவிடன்ஸ் வேணும். ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க, இல்லனா போயிட்டே இருங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வேண்டுதல் வைங்க. இங்கெல்லாம் எவிடன்ஸ். அப்ப எவிடன்ஸ் கொடுத்தா சேதுவை அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? முதல்ல எடுத்துட்டு வாயா பார்க்கலாம். சரிங்க சார், வரேன் சார். வரும்போது நீங்க கேட்ட ஆதாரத்தோட வர்றேன் சார். நிச்சயம் என் பொண்ணை கொண்டு அந்த படுபாவியை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் சார். வரேன் சார். போயா. வாராஜி. இவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.